எஸ் சார். அப்புறம் பார்த்து வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? நான் ரெக்கார்டிங் இப்ப ஆரம்பிச்சுட்டேன். நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ரெக்கார்டிங் பண்ண மறந்துட்டேன். சரியா? இப்ப கப்புக்கு வந்து என்ன செய்றோம்? முதல்ல ஹைட்ட பார்த்துக்கிறோம். இவ்வளவு மேல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு. அதுக்கப்புறம் சிமெட்ரிக்கலா இருக்கிறதுக்காக சென்டர்ல ஒரு கோடு போடுறோம். போட்டுட்டு என்ன செய்றோம்? கப்போட அகலம் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கிறோம். இப்ப இவ்வளவு தூரம் அந்த சைடுல வந்துச்சுன்னா அதே டிஸ்டன்ஸ் நம்ம இந்த சைடுல போடுறோம். சரியா? ஓகே சார். அதே மாதிரி என்ன செய்யறோம்? பாட்டமும் எவ்வளவு பெருசு இருக்குன்றத மார்க் பண்றோம். அவ்வளவுல இருந்து அவ்வளவு தூரத்து வரைக்கும் பாட்டம் வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்வ் ஒண்ணு போடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்? அங்க இருந்து ஒரு கர்வ் ஒண்ணு போடுறோம். கப் வந்துருச்சா? இப்ப நம்ம வந்து கப்பு வந்து ஐ லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா, அதாவது இப்படி இருந்துச்சுன்னா டாப் தெரியாது இல்லையா? எஸ் சார். பாட்டமும் தெரியாது. இப்ப கீழே வந்துச்சுன்னா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சுன்னா உனக்கு டாப் தெரியும். ஆமா சார். சரி, இப்ப இதை வந்து பிலோ ஐ லெவல்னு சொல்லுவோம். சரி, அதெல்லாம் திரும்பியும் பேசுவோம் நம்ம. இப்ப குறிக்க வேண்டாம். இத வந்து அபாவ் ஐ லெவல்னு சொல்லுவோம். அப்ப வந்து என்னன்னா இங்க இருக்கிறது அப்படி மேல வளைஞ்சு தெரியும். சப்போஸ் இது பிலோ ஐ லெவலா இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல எலிப்டிக்கல் ஷேப் போடுவோம் இல்லையா? ஒரு கப் வரைகிறது ஃபுல்லா நான் வந்து லேசா செஞ்சு காட்டிடுறேன் உனக்கு. அப்படி எலிப்டிக்கல் ஷேப் வரைஞ்சிட்டு இதுவும் அப்படியே வளைஞ்சுதான் இருக்கும். வளைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஹேண்ட்ல வரைவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஹேண்ட்ல வரைவோம். இப்படிதானே கப்பு வரைவோம் நம்ம. எஸ் சார். சரியா? அப்ப இது சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எப்படி வரையணும்? நோஸ் சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால முதல்ல வந்து நம்ம இவ்வளவு பெருசுக்கு நோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம். ஒரு சென்டர் லைனை போட்டுறோம். நோஸ் பார்த்த உடனே நம்மளுக்கு முதல்ல தோன்றது என்ன? இந்த இடம் தான் தோணும் இல்லையா? நோஸோட டிப். கரெக்டா டிப்புக்கு கீழே ஒரு வி இருக்கா? இப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு வி ஒண்ணு இருக்கா நோஸ்ல? எஸ் சார். இந்த இடத்துல ஒரு வி ஒண்ணு போடுறோம். அது அந்த வி வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஜப்பான்காரனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அகலமா சப்பட்டையா இருக்கும் மூக்கு. சரியா? அப்படி இருக்கும். இப்ப என்ன செய்யற? இந்த வி போட்டுட்டு நோஸுக்கு கீழே நாஸ்ட்ரில் இருக்கு. அந்த அந்த ஹோல் வழியா தானே காத்து நம்ம உள்ள போகுது. இரு, நான் இதை மாத்திக்கிறேன். ஹெட்போன் போகுது. அப்ப அந்த நாஸ்ட்ரில் வந்து என்ன செய்யறோம்? ஒரு நம்ம மெஷர்மெண்ட் இல்லாம சும்மா ஜெனரலா ஒரு நோஸ் வரையறோம். அப்படி போடுறோம். அப்படி போட்டுட்டு என்ன செய்யறோம்? இப்ப அந்த நாஸ்ட்ரிலுக்கு வந்துருச்சு. அந்த இடத்துலதான் நாஸ்ட்ரில் வரப்போகுது. இன்னும் நாஸ்ட்ரில் வரையல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிளேர் ஆஃப் த நோஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இது டிப் ஆஃப் த நோஸ், இது ஃபிளேர் ஆஃப் த நோஸ், இது நாஸ்ட்ரில். இப்ப என்ன? அது வந்து சாஃப்ட் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸ்கின்னும் கார்டிலேஜ். இங்க வந்து போன் இருக்கும். போன் இதோட முடிஞ்சிருப்பா நோஸுக்கு. இங்கெல்லாம் போன் கிடையாது. அங்கெல்லாம் போன் கிடையாது. இந்த இடத்துல கார்டிலேஜ்னு ஒண்ணு இருக்கும். சரியா? நான் வந்து சும்மா எழுதுறேன். நான் அந்த இடத்துல இந்த வேர்டு எழுதிடுறேன். கார்டிலேஜ் இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடம் ஃபுல்லா கார்டிலேஜ். சாஃப்ட் கார்டிலேஜ், கொஞ்சம் ஹார்ட் கார்டிலேஜ் அப்படி இருக்கும். அதுவும் சின்ன சின்ன பீசஸ் 3 பீஸ் இருக்கும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப நோஸ் இப்படி வந்துருச்சா? இப்ப அந்த ஃபிளேர் ஆஃப் த நோஸை காட்டணும் தெரியுமா? அது அப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா? அப்படி வளைஞ்சிருக்கும். இத டச் பண்ணாம நீ இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு. இப்ப நான் வந்து இப்ப வரையறதுக்கு பேரு ஒரு சிஸ்டம்.
சிஸ்டமேட்டிக்கா வரைகிறோம் நம்ம. சரியா? இப்ப மேத்தமேட்டிக்ஸ் நீ செய்யற, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ? 7th சார். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற. இப்போ உனக்கு அல்ஜிப்ரா இருக்கும், உனக்கு கால்குலஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அரித்மேட்டிக், எஸ் அல்ஜிப்ரா சார். இல்ல. அப்ப மேத்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா உனக்கு? பிடிக்கும் சார். பிடிக்கும். அம்மா பக்கத்துல இருக்காங்க, பிடிக்கும்னு தான் சொல்லி ஆகணும் இல்ல? இல்ல சார், அம்மா பக்கத்துல இல்ல சார். இல்லையா? ஆனா உனக்கு மேத்ஸ் பிடிக்குமா? எஸ் சார். ஓகே, வெரி குட் வெரி குட். சரி, மேத்ஸ் உனக்கு பிடிக்கும். இப்ப மேத்ஸ் செஞ்சுட்டு இருக்கும்போது 2450 டிவைடட் பை 198 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நீ அப்படியே பார்த்த உடனே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருது. ஆன்சர் தெரிஞ்ச உடனே ஆன்சர் எழுதுனேன்னு உனக்கு மார்க் போடுவாங்களா? சார். ஏன் போட மாட்டாங்க? ஸ்டெப்ஸ் எழுதணும். ஸ்டெப்ஸ் எழுதுனாதான் மார்க் போடுவாங்க. எழுதணும் வருஷ பிரகாரம் எழுதணும். எடுத்த உடனே முதல்ல வந்து அந்த பெரிய நம்பரை தூக்கி உள்ள வச்சு 2 சைட்ல அந்த பிராக்கெட்டை போட்டு இந்த சைட்ல அந்த நம்பர் எழுதி இது எத்தனை தடவை வருதுன்னு ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு காட்டி பாக்கி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இஸ் ஈக்குவல் டு கடைசியில ஆன்சர்னு எழுதணும் இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து மெத்தடுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் மெத்தட் வந்து எப்படின்னா, இப்ப நான் வந்து இப்ப நோஸ் வரைஞ்சிட்டு இருக்கேன். சரியா? இப்ப நான் வந்து இந்த இடத்துல நோஸை வந்து உனக்கு சிறுசா வரைஞ்சு காட்ட போறேன். இப்ப என்ன சொன்னேன்? ஒரு வி போடணும்னு, அப்புறம் இப்படி வரையணும்னு, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு, இந்த இடத்துல இப்படி ஒரு கோடுன்னு, அப்புறம் இதை வந்து என்ன செய்யறோம்? அப்படி திருப்புறோம், அதை அப்படி திருப்புறோம், அங்க வந்து அப்படி வரைகிறோம், இதை வந்து அப்படி வரைஞ்சிட்டு அதை ஷேடிங் கொடுத்துடுறோம். இங்க வந்து நம்ம இப்படி வரைஞ்சி இப்படி ஷேடிங் கொடுத்துடுறோம். இப்படின்னு நான் வந்து சொல்லி தந்துகிட்டு இருக்கேன் உனக்கு. சரியா? ஓகே சார். இரு வரேன் 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 உங்ககிட்ட வரேன். நோஸ் வரைஞ்சிட்டேனா? இப்ப நீ வந்து ஒரு நோட்ஸ் வரனா இதை வரையக்கூடாது. நீ நோட்ஸ் வரனா இப்படித்தான் வரையணும். ஓகே சார். மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வரையணும். எப்படி கண்ணு வரையும் போது என்ன செஞ்சோம்? நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். இதான் இன்சைடுன்னா இந்த இடம் சிறுசாவும் இந்த இடம் ஓகே. அந்த அந்த இதுல உனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லணும், அப்புறம் சொல்றேன். அப்படி இது பெருசாவும் இது சிறுசாவும், இது பெருசாவும் இது சிறுசாவும். சரியா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? அப்படி அதை கர்வ் பண்ணோம். அப்புறம் என்ன செஞ்சோம்? அப்படி கர்வ் பண்ணோம். அப்புறம் வந்து அங்க கொண்டு போனோம். இது போட்டோம், அப்புறம் ஐ லேஷஸ். அப்ப இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபைனல் ரிசல்ட் வந்து தானா வரும். ஃபைனல் ரிசல்ட்டை நீ யோசிச்சு பார்க்கவே கூடாது, மெத்தட் தான் யோசிச்சு பார்க்கணும். ஓகே அப்படின்னு வச்சுட்டோம். இப்ப சரி, இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோமா? இப்ப சைட்ல வந்து உனக்கு நோஸை காட்டுறேன். நான் இப்படி காட்டுறேன், இங்க இருந்து இப்படியே வருது நோஸ். சரியா? இது வரைக்கும் வந்துட்டு ஒரு கோடு ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல, அதுக்கப்புறம் கீழே போயிருதா? அப்படியே தொட்டு பாரு, அப்படியே நோஸ் வந்துகிட்டே இருக்கு, டக்குன்னு கீழே போகுது. ஒரு கோடு இருக்கு பாரு, அந்த இடத்துல ஒரு கோடு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு இருக்கு, அங்க வந்தது இப்படி கீழே போயிருது நோஸ். சரியா? அப்ப அந்த கோடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே வந்து இங்க போய் அப்படி வருது. அது இங்க வந்து நாஸ்ட்ரல் இருக்கு. சரியா? நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோ எடுத்துட்டு வர போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோ எடுத்துட்டு வரணும்னா, ஆனா என்னுடைய இங்க அங்க வச்சிருக்கேன் அங்க ஐபேட்.
உனக்கு வீடியோ இருக்கு, இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சு கொடுத்துட்றேன் உனக்கு. சரியா? ஓகே சார். இன்னைக்கு ஒருத்தவங்களோட ஒரு பாஸ்டல், ட்ரை பாஸ்டல் அன்னைக்கு செஞ்சேன் இல்லையா, ட்ரை பாஸ்டல் கிளாஸ் எடுத்தேன். இங்க பாரு, இன்னும் முடிக்கல, சும்மா செஞ்சிட்டு இருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சோம், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். சரியா? ஓகே. இது இது நம்ம நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்யலாம். உனக்கு போர்ட்ரேட் தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல? உனக்கு போர்ட்ரேட் தான் இன்ட்ரெஸ்டா, எல்லாமே இன்ட்ரெஸ்டா? எல்லாமே இன்ட்ரெஸ்ட் சார். எல்லாமே இன்ட்ரெஸ்ட். ஆனா இப்போதைக்கு போர்ட்ரேட் செஞ்சு பார்க்கணும் இல்ல? எஸ் சார். ஓகே. சரியா? இப்ப அதை எடுத்து வச்சுட்டேன், இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். நான் உனக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறேன். சரியா? இப்ப நான் இப்பதான் டிராயிங் போட்டேன், பென்சில இங்கே வச்சுட்டேன்ப்பா. இதுதான் ப்ராப்ளம் எனக்கு. இந்த பென்சில். ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க பாரு, இப்ப நம்ம என்ன செஞ்சோம், இப்படி ஒரு கோடு போட்டோம். இப்படி ஒரு கோடு போட்டோம். நோஸ் இங்க இருந்து இவ்வளவு தூரத்து வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், அப்படி ஒண்ணு போட்டோம், அப்புறம் அப்படி போட்டோம். சரியா? அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டோம். இது இந்த கோடை டச் பண்ணக்கூடாது. இங்க நம்ம வெர்டிக்கலா கோடு போட்டிருக்கோம் பாத்தியா, இந்த சின்ன ஹரிசான்டல் கோடை டச் பண்ணக்கூடாது. ஓகே சார். சரியா? அதுக்கப்புறம் இங்க நம்ம இது பண்ணிட்டோம். இப்ப நாஸ்ட்ரில டார்க் ஆக்கிடுவோம். இப்ப இது என்ன ஆகுது, இங்க இருந்து அப்படி கர்வ் ஆகுது. இது இங்க இருந்து அப்படி கர்வ் ஆகுது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே லெவலுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட பக்காவா இருக்காது, கொஞ்சம் நம்ம சிமெட்ரிக்கல்ன்றோம். எப்படி இந்த ஹாஃபா பிரிச்சோன்னா இந்த ஹாஃப் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றோம் பாத்தியா? எஸ் சார். ஆக்சுவலா ஈக்குவலா இருக்காது. இந்த ஹாஃப் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு இந்த பக்கத்துல ஒரு கண்ணு, இந்த பக்கத்துல ஒரு கண்ணு, இந்த பக்கத்துல பாதி வாய், அந்த பக்கத்துல பாதி வாய், இந்த பக்கத்துல பாதி நோஸ், அந்த பக்கத்துல பாதி நோஸ், இந்த பக்கத்துல ஒரு காது, அந்த பக்கத்துல ஒரு காது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். எஸ் சார். அதனாலதான், வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் நமக்கு நம்மளுடைய நம்ம எப்ப நம்மளை பாக்குறோம், எப்படி நம்மள பாத்திருக்கோம், மிரர்ல இல்லையா? மிரர்ல மாத்திரம் தானே பாக்குறோம், வேற எதுல பாக்குறோம்? நம்ம போட்டோல பாப்போம். போட்டோல பாக்கும்போது வித்தியாசமா தெரியும், தெரியுமா நமக்கு? போட்டோ நல்லா இல்லையே, என்னுடைய போட்டோ இது, ஆனா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அப்படித்தான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்மள. நம்ம மிரர்ல இன்வெர்டடா பாக்குறோம். சரியா? இப்ப மிரர்ல இப்படி கைய காட்டினீங்கன்னா உனக்கு லெப்ட் சைட்ல கை இருக்கு, மிரர்ல பார்க்கும்போது ரைட் சைட்ல கை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? எஸ் சார். அந்த இன்வர்ஷன் நமக்கு நம்மளை பார்த்து பழகி போச்சு. என்ன திரும்பிடுச்சு? ஓகே. சரி சரி, அதனாலதான் அப்படி தெரியுது. இப்ப என்ன செய்யறோம், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோமா நம்ம? இப்ப என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். இங்க இருந்து அப்படி ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். அப்படி ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரைஞ்சிட்டு இங்க இருந்து ஐப்ரோ வர ஆரம்பிக்கும். இங்க இருந்து இந்த இடத்துல அப்படி நோஸ் அப்படி வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஐப்ரோ வர ஆரம்பிக்கும். இங்க இருந்து இப்படி ஐப்ரோ வரும். இந்த இடம் நேரவா இருக்கும். இந்த இடத்த பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ். என்னாகும், அப்படி ஓபன் ஆகி கொஞ்சம் திரும்பியும் உள்ள போகும்.
இப்ப நம்ம இந்த சைடுல இருந்து லைட் வருதுன்னு வச்சுக்கிறோம். இந்த சைடுல இருந்து லைட் வருது. அப்ப இது மேல இருக்கு இல்லையா? இந்த இடம் கீழே இருக்கு, இந்த இடம் மேல இருக்கு. நான் இதே நோஸ வந்து நான் வேற மாதிரி இந்த இடத்துல உனக்கு வரைஞ்சு காட்ட போறேன். இங்க பாரு, சைடுல வரைஞ்சோம்னா இந்த இடம் இது அப்படி இருந்துச்சுன்னா நோஸ் வந்து இப்படி மேல வந்து அப்படி இருக்கு. நேர்ல பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். கீழே வந்து இப்படி போயிருது. இந்த மாதிரி பாக்ஸ் அது. சரியா? ஓகே சார். சரியா? இப்ப இப்படி இருக்கு அந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு சைடுல. இப்ப இந்த இடம் பள்ளமா இருக்கு. இங்க இருந்து லைட் வருது. இந்த இடம் மேடா இருக்கு இல்லையா? இந்த இடம் வெளியில நல்ல மேடா இருக்கு. வெளியில இந்த இடம் பள்ளமா இருக்கு. அப்ப எப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஷேடோ வருமா? இங்க இந்த இடம்லாம் ஷேடோ விழுமா? விழுவும்ல. இங்க பாரு, கண் இப்படி வந்துருது. கண் அப்படி வந்துருது. கண்ணுக்கு அப்புறம் போவோம் நம்ம. இந்த இடத்துல ஷேடோ வந்துருமா? இந்த இடத்துலயும் ஷேடோ வந்துருமா? அந்த இடத்துலயும் ஷேடோ வந்துடும். இப்ப இந்த இடத்துல ஷேடோ வந்துருச்சுன்னா லைட் இங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த இடம் நோஸ் இப்படி இப்படி கூர்மையா அப்படி வந்திருக்குல்ல, கூர்மையா வந்திருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல இப்படி ஒரு ஷேடோ விழுகுமா? சைட்ல இருக்கிறதுனால இங்க ஒரு ஷேடோ விழுகுமா? விழும் இல்ல? இந்த இடத்துல வேற மாதிரி விழுகும். ஏன்னா லிப்ஸ் வர்றதுனால இந்த இடத்துல வேற மாதிரி விழுகும். ஆனா நமக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக, நம்ம லெசனுக்காக நம்ம வந்து இந்த இடத்த, இப்ப இந்த இடத்துல இங்க ஷேடோ விழுந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப ஷேடோ விழும் இல்லையா? இப்ப இங்க பாரு, இப்ப இதுல ஷேடோ விழுகுது. இப்ப இந்த இடத்துல இப்படி ஒண்ணு வச்சேன் அப்படின்னா இந்த ஷேடோ இங்க பாரு, இப்படி இப்படி வைக்கிறேன். இது தூரத்துல இருக்கு, இது கிட்டக்க இருக்கு. இந்த ஷேடோவோட டார்க்கா இருக்கா? அதே மாதிரி இப்ப பக்கத்துல வந்து இந்த இடத்துல ஒரு ஷேடோ கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இங்க பாரு, நான் என்ன செய்யறேன், இந்த ஷேடோவை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். எந்த ஷேடோ எவ்வளவு தூரத்துக்கு டார்க் ஆகும் அவ்வளவு தூரத்துக்கு டார்க் ஆகும். டார்க் ஆயிடுச்சா? நோஸ் வெளியில வந்துட்ட மாதிரி இருக்கா? ஓகே, இதுல வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? அதை எடுத்துக்கிட்டோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இடம் வந்து இப்படி இருக்கு. இப்ப இந்த இடம் பள்ளமா இருக்கு இல்லையா? பள்ளமா இருக்கிற இடம் கொஞ்சம் ஷேடோ இருக்கும். இப்ப கண்ணு வந்து இந்த இடத்துல வெளியில வந்துடுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கும் இல்லையா? கண்ணு இப்படி போகுது இல்லையா? அப்படி போறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ இருக்கும். இப்ப இந்த இடமும் பள்ளமா மேடா இருக்கு இல்லையா? இந்த இடமும் இப்படி சாஞ்சிருக்கு. அப்ப இந்த இடத்துல லேசா ஷேடோ இருக்கும், நிறைய இருக்காது, லேசா ஷேடோ இருக்கும்.
இருக்கும். இந்த இடத்துல ஷேடோ இப்படி வரும். இங்க உள்ள வர்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஷேடோ இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்கு இல்லையா, அதனால அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஷேடோ இருக்கும். இப்ப இங்க இந்த இடத்துல டேர்ன் ஆகிறதுனால நான் ஷேடோவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல எல்லாம் ஷேடோ ஜாஸ்தி வர வர இங்க பாரு, அந்த இடத்துல அப்படி பள்ளமா இருக்கும். நோஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குதா? எஸ் சார். வந்துருச்சா? உனக்கும் வெளியே வந்துருச்சா? எஸ் சார். சரி, கேர்ஃபுல்லா இரு, நோஸ் குத்தி இருப்பது கையில. சரியா? சரியா? ஓகே. இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னா, இப்ப நமக்கு 2 சைட்ல இருந்து லைட் வருதுன்றதுனால கஷ்டம். இப்ப என்னன்னா இப்படி வைக்கிறோம். இப்ப 2 சைட்ல இருந்து லைட் வருது, இப்படி வச்சுக்கிறோம் நம்ம. சாட்சி வச்சு பாக்குற மாதிரி. இப்ப 2 சைட்ல இருந்து லைட் வருது. இந்த இடம் டார்க் ஆயிடுச்சா? இப்படிதானே இருக்கு நோஸ் நமக்கு பாக்குறது கிட்டத்தட்ட. இப்ப இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, இந்த இடமும் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரைட்டா ஒரு லைட் இருக்கு பாரு. அந்த டர்ன் பண்ற இடத்துல பிரைட்டா ஒரு லைட் இருக்கு, அத ஹைலைட்னு சொல்லுவோம். அப்ப அதை காட்டுறது என்ன செய்யறது, இதை கொஞ்சம் போல டார்க் ஆக்குறோம். ரொம்ப டார்க் ஆக்குறது இல்ல, கொஞ்சம் போல டார்க் ஆக்குறோம். அத வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹைலைட். ஹைலைட்னா ஹையா இருக்கு, ஹெவியா இருக்கு லைட். இந்த இடத்துல ஹைலைட் எல்லாம் வரவும் நெச நோஸ் மாதிரி ஆயிடுச்சு அது பாக்குறதுக்கு. இதத்தான் வந்து நம்ம லேர்ன் பண்றோம், சரியா ஸ்டடி பண்றதுக்கு. இப்போ ஒரு 2 கண்ணுக்கு இப்ப இதுக்கு நேர ஒரு கோடு போட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் ஜென்ரலா வந்து கண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஜென்ரலா அங்க இருந்தா கண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஐப்ரோ கொஞ்சம் கிட்டக்கு வந்துடும் இல்லையா, அப்படி வந்துடும் ஐப்ரோ. ஐப்ரோ கொஞ்சம் கிட்டக்கு வந்துடும். நீ ஒரு ஐப்ரோ போட்டதுல என்ன செஞ்சுட்டேன்னா, உன்னோட ஐப்ரோ டிராயிங் லேசா காட்டுறேன். இது வர உன்னோட ஐப்ரோ பாரு, நீ அதுல வந்து உன்னோட ஐப்ரோ காட்டுறேன். இருவ இதுல கரெக்டா இருக்கு, இதுல சரியா போட்ட. இது ரொம்ப நல்லா வந்துருச்சு. இன்னும் ஐலாஷஸ் கொஞ்சம் கிட்டக்க இருக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்கிறோம், பின்னாடி கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதுல என்ன செஞ்சுட்டேன்னா, ஆக்சுவலா இது வந்து இன்சைடு இல்லையா, இது இன்சைடு, இது இன்சைடு, இது அவுட் சைடு. இது வந்து நீளமாவும் இந்த சைடு நீளமாவும் இவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்படி திரும்பி இருக்கு. சரியா? இங்க பாரு, இப்ப இந்த இடத்துல உனக்கு வரைஞ்சு காட்டுறேன். இங்க பாரு, கண் வந்து இங்க இதான் நோஸ். இதான் நோஸ். நோஸ் இப்படி வந்துச்சுன்னா
இந்த இடம் வந்து ஷார்ட்டா இருக்கும், இந்த இடம் லாங்கா இருக்கும் இல்லையா? இந்த இடம் வந்து லாங்கா இருக்கும், இந்த இடம் ஷார்ட்டா இருக்கும். சரிதானே? எஸ் சார். இப்ப வந்து இத வரைஞ்சிட்டோம். அதெல்லாம் கரெக்டா வரைஞ்சிருக்க நீ. சரியா? அதெல்லாம் கரெக்டா தான் வரைஞ்சிருக்க. வந்துருச்சு. அப்ப அது வந்து ரவுண்ட் ஆக்கிடணும் பாதா. நம்ம வந்து முதல்ல வந்து இப்படி போடுறோம் பத்தியா, அது வந்து டிராயிங்க்கு பிளாக்கிங்காக. சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அப்படி ரவுண்ட் ஆக்கிடணும் அதை. சரியா? சரி, நம்ம வந்து அந்த கண்ணை வந்து அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி அப்படி வச்சுக்கிருவோம். இங்க வந்து என்ன ஆகும்னா ஐப்ரோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு போய் அங்க திரும்பும். இங்க பாரு, அங்க திரும்பும், அப்படியே போய் அந்த இடத்துல திரும்பும். சரியா? ஓகே சார். இது இங்க வந்து சென்டர்ல இருக்காது, அங்க போயிடும். சரியா? நெக்ஸ்ட் டைம் வரையறப்ப இதை ஒண்ணும் கரெக்ட் பண்ணாது, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டைம் வரையறப்ப அந்த கண்ணு வரையறப்ப அது மாத்தி வரையணும். நம்ம வந்து இப்ப வந்து கண்ணு மூக்கு வாய் மூணு தனித்தனியா வரைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், மூணையும் சேர்த்து ஒரு தடவை வரைவோம் பத்தியா? அப்போ வரையறப்ப அதை வந்து பாத்துக்க. சரியா? ஓகே ஓகே சார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு, என்னுடைய ஐபேட வைக்கிற இடம் எல்லாம் போயிடுச்சு. சரி, இந்த இருக்கு பென்சில். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு 8P பென்சிலை வச்சு இந்த இத கொஞ்சம் டார்க் லைட்டு கொஞ்சம் ஜாஸ்தி காட்ட போறேன். 8B 6B ஏதாவது ஒரு பென்சில். இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாகும். சரியா? இந்த எட்ஜ்ல கொஞ்சம் டார்க்கா தெரியும். இந்த இடம் நேரோவா இருந்து பெருசாகி ப்ராடாகி திரும்ப நேரோவாகி ஸ்ட்ரெயிட் ஆயிரும். இப்ப இங்க இருந்து இப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த இடத்துல கண்ணு வரும். இங்க இருந்து ஒரு கோடு போட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா அப்படி ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்ணு வரும். எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு இல்ல, ஒரு ஐடியாக்காக. சரியா? ஓகே சார். இப்படிதான் வந்து நோஸை வந்து செட் பண்றோம். இப்ப நோஸை வந்து ப்ரொஃபைல்னா பாதி, சைட்ல காட்டுறத வந்து என்ன சொல்றோம், ப்ரொஃபைல்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எழுதிடுறாங்க, ப்ரொஃபைல். இதுதான் ப்ரொஃபைல். இது ஃப்ரண்டல், இது டோட்டல் ஃப்ரண்டல், இது வந்து ப்ரொஃபைல். ஃபுல்லா இல்லாம பாதியா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இப்ப ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், ஃபோர் ஹெட்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த நெத்தி. நான் இந்த இடத்துல லேஸ் அப்படி வரைஞ்சு காட்டிட்டு அப்புறம் அடுத்த சைடுக்கு நான் அது போறேன். அப்படி நெத்தி வந்துருது. வந்துட்டு என்ன ஆகும், கொஞ்சம் கீழே போகுது. இங்க பாருப்பா, நெத்தி வந்துருது, அப்புறம் கொஞ்சம் கீழே போகுது,
இரு அப்புறம் 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 நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்னா சரி. அதுக்கப்புறம் நோஸ் வருது, இப்படி வெளியில வருது. இப்படி வந்து லேசா அப்படி கீழே போகுது. இப்படி வந்து லேசா அப்படி கீழே போய் அங்க இருந்து அப்படி திரும்புது. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குமா? இல்ல, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இந்த இடத்துல கீழே போகும், எல்லாருக்கும் இந்த இடத்துல மேல வரும், எல்லாருக்கும் இங்க நேரோவா இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் பிராட் ஆகும், திரும்ப நேரோவாகி திரும்ப கொஞ்சம் பிராட் ஆகும். சரி, அந்த சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆச்சா? அப்ப என்ன செய்யறோம்? இப்ப இந்த இடம் இருக்கு பத்தியா, இந்த இடம் வந்து நாஸ்ட்ரல் வந்து என்ன ஆகுது, இங்க இருந்து அப்படி வருது. வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் பாத்தியா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படி வருது. இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு பாத்தியா, அந்த கோடு வந்து இந்த இடத்தோட வருது, இங்க வருது. அது வந்து அப்படி வருது. அது இங்க இருந்து உனக்கு ஐப்ரோ வர ஆரம்பிக்குது. கண்ணு வந்து எங்க வருது? இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல கண்ணு வருது. இது மேல போய் லிப்ஸ் வந்து அங்க வருது. சரியா? இத ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? எப்பயும் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு வேலை யாராவது செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஒரு வேலை செய்யறப்ப வந்து ஒரு மாடல் ஒண்ணு வச்சுக்கிட்டு செய்யறது எப்பயுமே பெட்டர். மாடல் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், ஒரு போட்டோ இல்லாட்டி யாருடைய ஒரு மாஸ்டருடைய டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு செய்யறது எப்பயுமே நல்லது. சரியா? இப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற கோடு இப்படி இருக்கு, அப்படி வந்து அப்படி திரும்பிடும் இல்லையா, உள்ள வந்து அப்படி திரும்பிடும். இந்த இடத்துல இருந்து அப்படி வந்து அப்படி ஆயிரும். இங்க இருந்து இப்படி வந்து இப்படி வருது, இது வந்து அப்படி வந்துடும் இல்லையா, அப்படி வந்துடும். இந்த இடத்துல ஃபில்ட்ரம்னு சொல்லுவோம், அந்த ஃபில்ட்ரம் வந்துடும். இந்த இடத்துல லிப்ஸ் வந்துடுது. இப்ப ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு டார்க் வந்து இங்க வந்து டார்க்கா இருக்கும். இங்க வந்து டார்க் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா டார்க் அப்படி குறைஞ்சிருது. இந்த இடத்துல டார்க் இருக்கும். இங்க டார்க் இருக்குமா? இந்த இடத்துல நாஸ்ட்ரலுக்கு வந்து இப்படி டார்க் இருக்கும். லைட் இங்க இருந்து வர்றதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்குமா? இங்க ஷேடோ இருக்கும்.
லிப்ஸ் கீழே போறதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். வந்துருச்சா ஃபேஸு? எஸ் சார். ஆக அப்படித்தான் வந்து இத நோஸை வந்து நம்ம செட் பண்றது. இத வந்து ப்ரொஃபைல்னு சொல்றோம். சரியா? ஓகே சார். இப்ப என்ன பாக்கி இருக்கு? 3/4 ஒண்ணு இருக்கு. சரியா? 3/4 வந்து மொத்தமா நம்ம வந்து ஒரு செட்டா செய்வோம். இப்ப நான் வந்து இந்த பேஜை வந்து திருப்ப போறேன். இதை நீ வரைஞ்சிட்டியா? நான் வந்து இதை ஒரு போட்டோ எடுத்துருவா. இன்னைக்கு தான் காலேஜ் ஸ்கூல் திறந்திருக்காப்பா உனக்கு? இல்ல சார், மண்டே திறந்தாங்க. மண்டே திறந்தாங்க. ஓகே. அப்போ உனக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் இருக்கும் இல்ல? எஸ் சார். ஓ, இது முடிச்சிட்டு தான் ஹோம் ஒர்க் செய்யணுமா நீ? இல்ல சார், முடிச்சிட்டேன். ஓ, முடிச்சிட்டியா? வந்து உடனே முடிச்சிட்டியா நீ? வந்து 5 o'clock முடிச்சிட்டேன். ஓகே ஓகே, வெரி குட். சரி, இதான் நம்ம எடுத்த போட்டோ. சரியா? இங்க பாரு, இதான் நம்ம அந்த டிராயிங் மாத்திரம் போட்டது. இது நம்ம நோஸ் வரைஞ்சது. சரியா? இது 2-3 போட்டோ எடுத்திருக்கேன். சரி, ஓகே. எல்லாமே அனுப்பி விடுறேன் உனக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இன்னொரு பப்பி ஒண்ணு வரைஞ்சேன், அதையும் காட்டணுமே உனக்கு. இருவர பப்பி இன்னொருத்தவங்களோட வரைஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, ட்ரை பேஸ்டல்ல. இங்க பாரு. அப்புறம் வரைவோம் நம்ம, நிறைய வரைவோம் நம்ம. முதல்ல போர்ட்ரேட் வரைஞ்சு முடிச்சிருவோம். சரியா? ஓகே சார். முதல்ல வந்து நோஸ், மவுத் எல்லாம் வரைஞ்சிட்டு, இயர் எல்லாம் வரைஞ்சிட்டு, அப்புறம் ஃபேஸை வரைஞ்சிட்டு, அப்புறம் கலர் பென்சில்ல வரையணும். சரியா? கலர் பென்சில்ல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற வரையறது போவோம். சரியா? இது இன்னைக்கு இத வந்து அடுத்த பேஜ் வந்து என்ன திருப்ப போறேன்னா, மவுத் போயிருவோமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எப்ப போர்ட்ரேட் வரைய போறோம் சார்னு கேக்குறியா? போர்ட்ரேட் வரைவோம். நம்ம இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சு கிளியரா நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் போர்ட்ரேட் வரைஞ்சோம்னா ஈஸியா நம்ம போர்ட்ரேட் வரைஞ்சிடலாம். மிஸ்டேக் வந்து, அதாவது மிஸ்டேக் இல்லாம வரையணும்ன்றது வந்து நான் சொல்லல. மிஸ்டேக் வந்தா கரெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. சரியா? ஆனா எங்க மிஸ்டேக் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு நமக்கு பிராக்டிஸ் வேணும்ல. அந்த பிராக்டிஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வரைஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னைக்கு என்ன டேட்டு? 10/10/06/26 கணேஷ். என்னடா இவ்வளவு நீட்டமா இருக்குங்க? என்னப்பா, எங்க காட்டு நீட்டமா போயிருச்சா?
பரவாயில்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்திருக்கலாம். சரியா சரியா இரு. அந்த அந்த நோஸை வந்து நான் திரும்ப உனக்கு வந்து நோஸ் கொஞ்சம் திரும்ப இன்னும் ஒரு தடவை வரைச்சி காட்டுறேன். இங்க பாரு, இங்க பாரு. இந்த இடத்துல நோஸை வந்து திரும்ப ஒரு தடவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மவுத்துக்கு போவோம். இப்ப என்ன செய்யறோம்னா, இப்ப நோஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஐப்ரோஸ் வருது அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஐப்ரோ வந்து இப்படி வருது, இப்படி வருதுன்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த இடம் வந்து இந்த இடத்துல ஐப்ரோ வந்தாலும் இந்த இடத்துல ஐப்ரோ வந்தாலும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் உள்ள வருது இல்லையா? இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உள்ள வருது இல்லையா? அப்படி உள்ள வருது. அப்படியே ஒரு ட்ரையாங்கிளே போட்டுக்க. நான் உன் டிராயிங்க பார்க்கவே இல்லை, அப்புறம் பார்ப்போம்னு விட்டேன். சரியா, இப்படி ஒரு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கோடு ஒண்ணு போட்டு இங்க இருந்து கொஞ்சம் பெருசாகுது. சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட், லேசா நேரம் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இது. அப்படி வந்துருது. சரியா? ஓகே சார். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், இங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு நோஸ் வருதுன்னா இப்படி ஒரு கோடு போடுறோம். போட்டுட்டு இங்க வந்து இதை டச் பண்ணாம ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். இதை டச் பண்ணக்கூடாது. நீ திரும்ப ரெக்கார்டிங்க பார்த்து இது இன்னும் பிராக்டிஸ், இது நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நான் வந்து எப்படி இவ்வளவு ஈஸியா வரையறேன், நான் டெய்லி வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. சரியா? இப்ப என்ன செய்யறோம், இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு லேசா ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதை இப்படி கனெக்ட் பண்றோம், அதை அப்படி கனெக்ட் பண்றோம். சரியா? ஒரு ரெண்டு பேரும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பீங்களா? ஓகே. ட்வின்ஸ் ரெண்டு பேரும் இல்ல? ஓகே. சரியா? அப்புறம் என்ன செய்யறோம், கொஞ்சம் ஒரு கோடு, இவ்வளவு பெரிய கோடு போடுறோம், ஒரு சின்ன கோடு ஒண்ணு போடுறோம். அப்படி இத தொடாம வெளியில வந்து ஒரு கோடு போடுறோம். இப்ப இவ்வளவு அகலம் வரணும். என்ன, இப்ப இங்க இருந்து இப்படி ஒரு கோடு போட்டோம்னா கண் இங்க ஸ்டார்ட் ஆகும். சரியா? அங்க கண்ணு ஸ்டார்ட் ஆகும். கண் எந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த கோடு இருக்கு பத்தியா, இந்த பள்ளம் இருக்கு பத்தியா, அந்த அந்த இடத்த அப்படியே போனீங்கன்னா அந்த கண்ணு வந்து அங்க வந்துடும். இந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளம் இப்படி வந்து அப்படி டர்ன் ஆச்சுன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல போடுறது எல்லாமே கர்வ்ட் லைன் ஆயிரும். ஓகே. இப்ப நம்ம இது செஞ்சிருக்கோம் இல்லையா, நான் ஒரே ஒரு சைடு மாத்திரம் செய்ய போறேன், இந்த சைடு செய்ய போறது இல்ல. இங்க இருந்து என்ன செய்யறோம், அப்படி ஒரு கர்வ் ஆக்குறோம். ரெண்டு சைட்லயும் ஆக்கணும், ஒரு சைடுல மாத்திரம் நான் ஆக்கி காட்ட போறேன் உனக்கு. சரியா? இப்ப இங்க இருந்து இப்படியே கர்வ் வந்து இந்த இடத்துல வந்து நாஸ்ட்ரில் வந்துருது, நோஸோடைய ஹோல் வந்துருது. சரியா? ஓகே சார். ஓகே. இப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா இப்படியே கீழே போய் இங்க போய் ஜாயின் ஆகுது. அப்படி போயிருது. அது ஆயிடுச்சா? எஸ் சார். ஓகே. இப்ப இங்க இருந்து நம்ம ஒரே ஒரு கர்வ்டா ஒரு லைன் எடுக்க போறோம், மெல்லிசா ஒரு கோடு. இங்க பாரு, இங்க இருந்து இப்படியே வந்து இங்க உள்ள இப்படி போகுது. அதுக்கப்புறம் நமக்கு இங்க இருந்து இப்படி ஒரு கோடு போடணும் இல்லையா நம்ம?
அப்படி போய் அப்படி வந்துருது அது. இப்ப இங்க இருந்து வந்த கோடு அப்படி ஜாயின் ஆகுது அது. இங்க இருந்து முதல்ல வந்து இதை ஜாயின் பண்ணிக்க. நீ இங்க இருந்து என்ன ஆகுதுன்னா இப்படி வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் தான், லேசா உள்ள வருது. எஸ் சார். ஓகே, இப்ப என்னாச்சு, இந்த இடத்துல கண்ணு வரப்போகுது. இந்த இடத்துல கண்ணு வரப்போகுது இல்லையா? இந்த இடத்துல கண்ணு வரப்போகுதுன்னா அங்க வந்து அப்பர் ஐலிட் அங்க வரும், இந்த இடத்துல ஷேடோ வரும். அப்ப இங்க இருந்து இப்படி வரும் அந்த ஷேடோ. இங்க இருந்து இப்படி இப்படி ஷேடோ வருதுன்னா, இப்படி லைட் வருதுன்னா, அப்படி நோஸோட இந்த நோஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி வந்து அப்படி வந்து அப்படி போயிருக்கும் அந்த ஷேடோ இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஷேடோவை போட்டுருவோமா நம்ம? அந்த இடத்துல நோஸுக்கு கீழே அந்த ஷேடோவை போட்டுருவோம். ஃபுல்லா நான் போடல, நீ ஃபுல்லா போடுறதா இருந்தா போட்டுக்க. நான் வந்து ஃபுல்லா போடல, ஏன்னா உனக்கு காட்டுறதுக்காக வரையறேன் நான். வந்துட்டியா? கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகேப்பா, ஓகே. கண்ணும் கதையும் கதை ஷேட் ஆகணும். கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். ஓகே, காட்டுப்பா. ஓகே, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன். ஓகே, சரி. ஓகே, குட். சரியா? நான் வந்து இதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து ஃபில்ட்ரம்னு ஒண்ணு இருக்கும். சரியா? ஃபில்ட்ரம்ன்றது அதையும் எழுதிடுறேன் இந்த இடத்துல உனக்கு. நோஸுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கரெக்டா நோஸுக்கு கீழே லிப்ஸுக்கு மேல அந்த இடம். அதான் ஃபில்ட்ரம்னு அது பேரு. நோஸுக்கு மேல வந்து அந்த ஃபில்ட்ரம் இருக்கும். கரெக்டா அந்த வி, அங்க நோஸுக்கு ஒரு வி போட்டோம் பார்த்தியா, அதே மாதிரி இங்க ஒரு வி ஒண்ணு வரும். சரியா?
அப்படி வந்துருது. அது இல்லாமல் இப்ப இந்த இடத்துல வேற இது இல்லாமல் இந்த இடத்துல ஷேடோ வருது. இங்க பாரு, இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று வருது. நான் ஃபுல்லா போடல, ஃபுல்லா போடாம நான் வந்து ஒரு ஹாஃப் மாத்திரம் உனக்கு நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன். Yes, sir. சரியா? இப்ப அந்த இடத்துல அந்த இது வந்துருது. சரி, இன்னொன்னு என்னன்னா கணேஷ், நம்ம இப்படி லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஃபுல்லா போட்ட குட், அது தப்பிதம்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீ லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப் வரைக்கும் வர்றதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு லெசன் ஒண்ணு வரலாம். அதனால வந்து நீ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரியா? நான் என்ன Okay, sir. சொல்றேன் விளங்குதா உனக்கு? நீ ஃபுல்லா வரைஞ்சது தப்பிதான் இல்ல, ஆனாலும் நீ வந்து கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. சரி, இங்க பாரு, இப்படி வந்துருது. அந்த இடத்துல ஷேடோ வந்து அப்படி வருது. இங்க வந்து ஹைலைட் வரும், இந்த இடத்துல ஹைலைட் வரும். தெரியுதா உனக்கு? இப்ப இந்த இடத்த நம்ம நல்லா டார்க்கா காட்டிடுறோம். அப்ப என்னன்னா இவ்வளவு தூரத்துக்கு இது அகலமா இருக்கணும். நோஸ் எப்படி இருக்கு? இந்த இடத்துல ஷார்ட்டா, இங்க வந்து அப்படி ஒரு வி வந்து அகலமா இருந்து இந்த இடத்துல அவ்வளவு அகலத்துக்கு வந்து இடையில கொஞ்சம் பெருசாகுது. கொஞ்சம் தான் பெருசாகுது. திரும்ப வந்து இந்த சைஸுக்கே பெருசாகி அங்க ஒரு கோடு ஒண்ணு வருது. அதுக்கப்புறம் அவ்வளவு தூரத்துக்கு அது வருது. சரியா? மெஷர்மெண்ட் இதுதான் உனக்கு. Okay, sir. இப்ப லிப்ஸ் வந்து உனக்கு நான் வந்து எப்படின்றது போட்டு காட்டுறேன். சரியா? இப்ப வந்து நான் லிப்ஸை வந்து என்ன செய்ய போறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இந்த இடத்துல வரைஞ்சிரோமா லிப்ப, ஒரு Yes, ஸ்ட்ரெயிட் sir. லைன் ஒண்ணு போடுறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒண்ணு போடுறோம். நம்ம என்ன செஞ்சோம், நோஸோடைய ஃபிளேர்ன்னு சொன்னோம் பத்தியா? இதான் நோஸோடைய ஃபிளேர். நோஸோடைய ஃபிளேர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீ ஒரு மேல ஒரு கோடு கொண்டு போனீங்கன்னா இது இங்க 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 நான் என்ன சொல்லித்தரேன்றத பாத்துக்கிட்டு இருக்கேன்னா கணேஷ், கரெக்டா வரைகிறது, நல்லா வரைகிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? கரெக்டா வரைகிறது, நல்லா வரைகிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெத்தடை லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அப்ப மெத்தடை லேர்ன் பண்றது எப்படின்னா கம்ப்ளீட்டா தான் லேர்ன் பண்ண முடியும். அப்ப நான் ஒரு மெத்தட் சொல்லி தந்துகிட்டு இருந்தேன்னா அது முடிக்கிற வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு இரு. இல்லாட்டி நான் சொல்லுவேன், ஓகே கணேஷ் நீ இப்ப வர அப்படின்னுவேன். நான் சொல்லி தந்துட்டு இருக்கும்போது நீ வரைஞ்சின்னா என் மெத்தடை மிஸ் பண்ணிடுவேன். விளங்குதா உனக்கு? அதனால நான் சொல்லி தந்துகிட்டு இருக்கும்போது நீ என்னை கவனிச்சுக்கிட்டே இரு, நீ வரையாத. நான் உனக்கு வரையறதுக்கு டைம் கொடுப்பேன். இல்லாட்டி ரெக்கார்டிங் இருக்கவே இருக்கு, நீ முதல்ல பாத்துக்கிற, நோட்ஸ் மாதிரி சின்ன சின்னதா வரைஞ்சு பாத்துக்கிற, அப்புறம் கூட நீ வரையலாம். ஆனா இப்ப வந்து நீ என்ன கவனி. சரியா? இப்ப இப்படி வரைஞ்சோம்னா இந்த இடத்துல கண்ணு வரும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? இந்த இடத்துல கண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்படி வரைவோம் கண்ணை. சரியா? இப்ப இந்த இடத்துல கண்ணு வரும். இந்த இடத்துல கண்ணு வரும்ன்றது நமக்கு தெரியும். சரியா? இப்ப கண்ணு வரைஞ்சிட்டோம். இப்ப கண்ணு வந்து சென்டரை எடுத்துக்கிட்டோம்னா சென்டர்ல இருந்து 2 லைன் டிராப் பண்ணோம்னா கண்ணுடைய சென்டர் 2 லைன் டிராப் பண்ணோம்னா வாய் வந்து ஜென்ரலா அவ்வளவு பெருசு இருக்கும், எல்லாருக்கும் அவ்வளவு பெருசு இருக்காது. அதனால அந்த சென்டரை டிராப் பண்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த கண் இப்படி இருக்கு பத்தியா? கண்ணு அதோட எட்ஜில இருந்து ஒரு கோடு. கண் இப்படி இருக்கு, அது எட்ஜில இருந்து ஒரு கோடு. நோஸ் வந்து கண்ணுடைய எட்ஜில இருந்து, இந்த எட்ஜில இருந்து வந்துச்சு. ஐ பாலோட எட்ஜில இருந்து வந்துச்சுன்னா
உனக்கு வந்து மவுத் வந்து வருது. அந்த 2 புள்ளி வச்சிடுற. 2 புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நோஸுக்கு கீழே ஒரு வி ஒன்று போடுற. போட்டுட்டு இந்த புள்ளிக்கு இப்படி வந்து ஜாயின் பண்றத, புள்ளிக்கு கீழே அப்படி கீழே வந்து அப்படி ஜாயின் பண்ற. சரியா? அதை நான் தனியா அந்த இடத்துல உனக்கு வரைஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் மவுத்துக்கு கரெக்டா அந்த நோஸுக்கு மவுத்துக்கு கீழே அந்த வி வரைஞ்சோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஒரு வி வரைகிற. இந்த வி கொஞ்சம் ஷாலோவா இருக்கு. இந்த வி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த வி கொஞ்சம் ஷாலோவா இருக்கு. எங்கேயோ விழுந்துருச்சுப்பா பென்சில். சரியா? அங்க இருந்து இப்படியே வந்து இதுக்கு அடியில போய் சேருது. அங்க இருந்து இப்படியே வந்து இதுக்கு அடியில போய் சேருது. இப்ப இத வந்து நான் வெளியில வரைஞ்சு காட்டுறேன். இப்படி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். சென்டர் எடுத்துக்கிட்டோம். சென்டர்ல இருந்து இவ்வளவு பெருசுக்கு நம்ம வந்து அந்த மவுத்தை வரையறோம். கொஞ்சம் அகலமாவே வரையறோம். இதே டிஸ்டன்ஸுக்கு நம்ம இங்க ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சுக்கிட்டோம்னா இந்த கோட்டுக்கு மேலதான் அந்த புள்ளிய வச்சுட்டு இங்க இருந்து கீழே போய் ஜாயின் பண்றோம். நம்ம இங்க இருந்து கீழே வந்து ஜாயின் பண்றோம். இங்க வந்து ஒரு ஷாலோவா ஒரு வி ஒண்ணு வரையறோம். வரைஞ்சிட்டு அடியில போய் அப்படி ஜாயின் பண்றோம். இப்ப என்ன செய்யறோம்? நம்ம நோஸோட அகலத்துக்கு கிட்டத்தட்ட எக்ஸாக்டா இல்ல ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். எங்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒண்ணு வரையறோம். இந்த இடத்துல சென்டர்ல வந்து ஒரு கோடு இருக்கு. இத கொண்டு போய் உள்ள சேர்க்கிறோம். இங்க எண்டுல இல்ல, உள் பக்கத்துல சேர்க்கிறோம். இப்படி இத ரவுண்ட் ஆக்குறோம், இத ரவுண்ட் ஆக்குறோம். இந்த இடத்துல இப்படி வந்துடுது. இப்ப இதோட ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்துக்கிறோமா? ஓகே சார். என்னாச்சு? எவ்வளவு தூரத்துக்கு வரைஞ்சிடுறியா நீ? ஃபுல்லா வரைய வேண்டாம், இவ்வளவு வரைஞ்சா போதும். சரி, இவ்வளவு தூரத்துக்கு வா, வந்துட்டு சொல்லு. நம்ம இந்த லிப்பை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. இப்ப என்ன செய்யறோம்? நம்ம அப்பர் லிப் வந்து இப்படி சாஞ்சிருக்கும், லோவர் லிப் இப்படி இருக்கு, அப்பர் லிப் இப்படி சாஞ்சிருக்கு. அதனால ஷேடோ இருக்கும். அப்பர் லிப் கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். சரியா?
இப்ப என்ன செய்யறோம், இங்க இருந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் பத்தியா, அதை வந்து லேசா கர்வ் ஆக்குறோம். லேசா கர்வ் ஆக்குறோம் அதை. அப்படி கர்வ் ஆக்கிட்டு இந்த இடம் வந்து டார்க் ஆயிருது. வெயிட் பண்ணு ஒண்ணும் செய்யாத, நீ வெயிட் பண்ணிட்டு பாரு, நீ என்ன செய்யறன்றத பாத்துக்க, நீ அதுக்கப்புறம் நீ செய்யலாம். இப்ப இந்த இடத்த வந்து நான் வந்து என்ன செய்யறேன், இங்க இருந்து அப்படியே கொண்டு வந்து அதோட கொண்டு போய் சேர்த்துட்டு பாட்டம் மாத்திரம் ஷேடோ கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல வந்து டார்க் ஆயிருது, பாட்டம் மாத்திரம் அப்படி ஷேடோ கொடுக்குறேன். சரியா, அப்படி வந்துருது அந்த இடம். இப்ப இங்க இருந்து என்ன ஆகுது, அப்படியே ஷேடோ வந்து இப்படி வருது அந்த இடத்துல. நீ வீடியோவை பார்த்து தான் இது செய்ய முடியும். ஏன் டிராயிங்கை பார்த்து நீ செய்யக்கூடாது. சரியா, மெத்தட் தான் நீ ஃபாலோ பண்ணணும். சரியா, ஓகே. நான் வீடியோ வந்து ஒரு 1 hourல அப்லோட் பண்ணுவேன். 1 hour கூட ஆகாது எனக்கு. சரியா, இப்ப என்ன ஆகுது, இந்த இடம் வந்து இப்படி லைட் வர்றதுனால இந்த இடம் டார்க்கா இருக்கும்ல. இந்த இடம் டார்க்கா இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் போல பள்ளம் இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இந்த இடம் சைட்ல போறதுனால இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இது கீழே இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இப்ப நான் 8B எடுத்து இந்த இடத்த டார்க் ஆக்கி 2 லிப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒண்ணு விழும் இல்லையா, அதனால அதை கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். அந்த இடத்துல லிப்ஸ்ல வந்து கோடு கோடா வந்துருது. நான் என்ன செய்யறேன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய, ஃபைனலா என்ன செய்யறேனோ அதை செய்ய வேண்டாம். உனக்கு நான் என்ன சொல்றேன்னு விளங்குதா? இப்படி நான் இங்க முடிக்கிறேன் பாத்தியா, அது இல்ல உன்னோட இது. நீ வீடியோவை பார்த்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதான் செய்யணும் நீ. ஏன்னா அதுதான் உனக்கு லெசன். யாரோ ஒரு சின்ன பிள்ளை அள விட்டாங்க. வந்துருச்சா? இந்த இடத்துல ஃபில்டரம் வந்துருது. இப்படிதான் வந்து லிப்ஸ் வந்து முடியுது. சரியா, இந்த இதை நான் இப்படியே விட்டுறேன். ஏன்னா இதான் உனக்கு செட்டப். இப்படி செஞ்சு தான் நீ லிப்ஸ் வரையணும். சரியா, இப்படி புள்ளி போட்டுட்டு, அதாவது நீ உடனே லிப்ஸ்ன உடனே அப்படி ஒரு கர்வ் வரையக்கூடாது. இப்படி வரைஞ்சுதான் வரையணும். நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எந்த இடத்துல எப்படி நோஸ் வருது, இப்படி வந்து அப்படி போட்டு லேசா கொஞ்சம் உள்ள வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சி அந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு வி வரைஞ்சி அப்படித்தான் கொண்டாடணும் நீ நோஸ. சரியா சரியா, ஓகே. இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? எஸ் சார். ஓகே, இது நீ பிராக்டிஸ் பண்ற. இப்ப நீ ஐஸும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதுவும் பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா, ஓகே சார். ஓகேப்பா. இனி அடுத்து நம்ம இன்னைக்கு வர்றோம். இன்னைக்கு 10th 17th வர்றியா? எஸ் சார்.